மீட்பரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நாங்கள் தேவனுடைய வசனத்தை இன்றைய நாளிலும் நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கின்றோம். ஆகையினாலே உங்களுடைய நேரங்களை கொஞ்சம் ஒதுக்கி பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகள், நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த பிரசங்கம், இந்த வேத தியானம் அது உண்மைதானா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய இன்றைய நிலைமை, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய தேவ உறவு, நீங்கள் தேவனோடு இருக்கின்ற அந்த உறவு எந்த நிலையிலே இருக்கிறது என்று சொல்லி உங்களை நீங்கள் இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்க்கிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வருகையின் நாட்கள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய திருச்சபையின் எடுபடுதல், திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற காரியம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடைபெறலாம் என்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதும் நீங்கள் செய்திகள் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் துல்லியமாக நீங்கள் பார்க்கும் பொழுது, தேவ பிள்ளைகளாய் நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, அந்த 10 கன்னிகைகளைப் போல நீங்கள் ஆயத்தமாக இருந்து தெளிவுள்ளவர்களாய் இருந்து ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லி போனார், நான் மீண்டும் எவ்விதமாக நான் போகிறேனோ அதே விதமாக நான் வருவேன் என்று சொல்லி. ஆகையினாலே அந்த நாட்களிலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆகையினாலே இன்றைய நாளிலும் கூட இந்த வீடியோ பதிவின் மூலமாக சாக்கு போக்குகள் என்கின்ற தலைப்பிலே தேவனுடைய வசனத்தை நாங்கள் இன்றைய நாளில் தியானித்து பார்க்க இருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக வேதத்திலே இருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி, அதிலே இருந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் என்ன காரியத்தை இன்றைய நாளிலே பேச இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஆகையினால் நீங்கள் என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனம் இப்படியாக ஆரம்பிக்கின்றது: இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது நன்றாக நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கின்றது. அதாவது இவைகளுக்கு பின்பு என்று சொல்லும் பொழுது இந்த சம்பவம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேறே 70 சீஷர்களை, வேறே 70 ஊழியர்களை தெரிவு செய்வதற்கு முன்பதாக அங்கே ஏதோ ஒரு சம்பவம் ஆண்டவரை பாதிக்கும்படியாக அங்கே நடந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே நாங்கள் வேத புத்தகம் அதிகாரங்களாக, வசனங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் மூலமொழியிலே எழுதப்பட்டிருக்கின்ற வேதாகமும் இவ்வாறாக பிரிக்கப்பட்டு இல்லை. ஒவ்வொரு சம்பவங்களும் அங்கே பந்தியாக அங்கே சேர்க்கப்பட்டுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை வாசிப்பதற்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் அதை தியானிப்பதற்கும் இலகுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகம சங்கத்தினரால், வேத மொழிபெயர்ப்பாளரால் இந்த வேத வார்த்தைகள் பிரிக்கப்பட்டு அதிகாரங்களாக, வசனங்களாக பிரிக்கப்பட்டு எழுதியிருக்கிறது. அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த வசனத்தினுடைய காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஏன் இயேசு வேறு 70 பேரை தெரிவு செய்ய வேண்டி இருந்தது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த இவைகளுக்கு பின்பு அதற்கு முன்பதாக நடந்த சம்பவம் என்ன என்று சொல்லி நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே இருந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் அந்த சம்பவம் என்ன என்று சொல்லி நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு அதற்கு பின்பதாக நான் பேச இருக்கின்ற விடயங்களுக்கு நான் வருகிறேன். நீங்கள் 9வது அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள், அதாவது தன்னோடே கூட இருந்த 12 சீஷர்களை அவர் கட்டளை கொடுத்து, அதிகாரங்களை கொடுத்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அனுப்புகிற சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த ஊழியத்தை செய்து முடித்து அவர்கள் வரும்பொழுது அதற்கு பின்பதாக தன்னுடைய எஜமானாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து, இயேசுவானவரோடு சேர்ந்து அவர் வேறு பட்டணங்களுக்கு போய் அங்கே ஊழியங்களை செய்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த 70 பேரை மீண்டும் ஆண்டவர் தெரிவு செய்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மேலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேறே
ஒரு 3 விதமான ஜனக்கூட்டத்தை, 3 விதமான சிந்தனையுள்ள மனிதர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே சந்திக்கிறதை பார்க்கலாம். அந்த வசனத்தை நாங்கள் வாசித்து விட்டு மீண்டுமாக நாங்கள் அதை தியானித்து பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 56வது வசனத்திலிருந்து இந்த சம்பவம் ஆரம்பிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். 56வது வசனத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொரு வசனமாக வாசித்து தியானித்து பார்ப்போம். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல தன்னுடைய 12 சீஷர்களோடும் கூட இயேசுவானவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நற்செய்தியை பிரசங்கித்தார். அங்கே பிசாசினுடைய அசுத்தாவிகளினுடைய பிடிகளிலே இருந்த மனிதர்களை அவர் விடுதலையாக்கினார். அங்கே நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களை, மாறாத நோய்களிலே சிக்கப்பட்டிருந்தவர்களை அவர் குணமாக்கினார் என்று சொல்லி 9வது வசனத்திலே வாசிக்கலாம். ஆகையினாலே இங்கே தொடர்ந்து அந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறதை இந்த வார்த்தை கூறுகிறது. அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போகிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கின்றது. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். இங்கே பார்க்கும் பொழுது ஒருவன் தன்னுடைய விருப்பத்தின்படி வந்து ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே என்று அவன் சொல்லுகின்ற வார்த்தையை இங்கே லூக்கா அழகாக பதிவு செய்திருக்கிறதை பார்க்கலாம். இப்படி சொன்ன இந்த நபரிடத்திலே, இப்படி சொன்ன இந்த மனுஷனிடத்திலே இயேசுவானவர் எதை சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்கள் அடுத்த வசனத்திலே பார்ப்போம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்ன அந்த மனுஷனிடத்திற்கு நாங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் தேவனுடைய ஊழியர்களாக இருக்கும் பொழுது பாஸ்டர் அல்லது போதகர், நான் உங்களுடைய சபைக்கு வருவேன், உங்களோடு சேர்ந்து நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிற நபருக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? நாங்கள் சொல்லுவோம், ஓம் அற்புதம், நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வந்தது ஆச்சரியம், ஓ இது ஒரு ஆசீர்வாதம், உங்களோடு ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறார், நல்ல விஷயம், நீங்கள் ஊழியத்துக்கு வருவது என்று சொல்லி நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். ஆனால் சில ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் டிஸ்கரேஜ், அதாவது அப்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களிடத்திலே சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னென்னு சொன்னால், உண்மையாகவே ஆண்டவர் உங்களை அழைத்தாரா ஊழியத்துக்கு? இன்னொரு தடவை நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், நீங்கள் இன்னொரு தடவை ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரா? உங்களுடைய அழைப்பு என்ன? நீங்கள் எந்த பிரதேசத்திலே போய் ஊழியம் செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக இந்த காரியங்களை பேசுகிறாரா என்று சொல்லி இன்னும் ஒரு சில கூட்டத்தினர் ஊழியத்துக்கு வருகிறவர்களை டிஸ்கரேஜ் பண்ணுகிறதை நாங்கள் இந்த கிறிஸ்தவ சமூகத்திலே அநேக தடவைகள் நானும் கூட சந்தித்திருக்கிறேன். பலர் என்னிடத்திலே சொல்வார்கள், ஊழியம் செய்ய போகிறீர்களா? ஏன் ஊழியம் செய்ய போகிறீர்கள்? நீங்கள் கொஞ்ச காலம் வேலை செய்யலாமே, கொஞ்ச காலம் பணம் சம்பாதித்து விட்டு நீங்கள் ஊழியத்துக்கு வரலாமே என்று சொல்லி பல காரியங்களை பேசுவார்கள். ஆனால் எனக்கு ஆரம்பத்திலே இருந்து என்னுடைய மனதிலே இருக்கின்ற ஒரு சிந்தனை என்னென்று சொன்னால், ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலே போய், அப்பா நான் வைத்தியராக வரப்போகிறேன், நான் வைத்தியராக நான் வருவதற்கு தேவையான படிப்புகளை நான் படிக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளையை என்கரேஜ் பண்ணுவார்கள். வெரி குட், நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் நீங்கள் ஒரு வைத்தியராக வருவதற்கு என்று சொல்லி அந்த பிள்ளையை அவர்கள் உற்சாகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். அல்லது ஒரு பிள்ளை நான் பொறியியலாளனாக இன்ஜினியராக வரப்போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளையை தன்னுடைய தாய் தகப்பன்மார் உற்சாகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அவல நிலை படு கேவலமான, அதுவும் படு மோசமான, மிகவும் கவலைப்பட வேண்டிய கவலையாக இருக்கின்ற ஒரு நிலைமை என்னென்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்களானால், யாராவது ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து மரண பரியந்தம் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவரை நாங்கள் டிஸ்கரேஜ் பண்ணி, அதாவது அவர்களை சோர்வடைய பண்ணுகின்ற வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறது இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ உலகத்திலே அதிகமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் எங்கே இருக்கிறோம்? எங்களுடைய நிலைமை என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது அது இலகுவான வாழ்க்கை அல்ல. அது பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது இயேசுவானவர்
தன்னை பின்பற்றும்படிக்கு சிலரை கேட்டு சிலரிடத்தை தன்னை பின்பற்றுவதற்கான கட்டளை எப்படிப்பட்டது, தன்னை பின்பற்றும் பொழுது எப்படியாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி பல காரியங்களை பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த நபருக்கு இயேசுவானவர் சொன்ன பதில் பொருத்தமானது அல்ல. ஏனென்று சொன்னால், இயேசுவானவர் தன்னுடைய ஊழிய காலப்பகுதியிலே கப்பர்நகூமிலே பேதுருவினுடைய வீட்டிலே அவர் வாடகைக்கு தங்கி இருந்தார் என்று சொல்லி பல வேத வார்த்தைகள், பல வேத ஆதாரங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறது. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பத்திலே வாசிக்கும் பொழுது அவருடைய ஊழிய ஆரம்பத்திலே அவர் கப்பர்நகூமுக்கு போனார் என்று சொல்லி அங்கே பார்க்கலாம். அவர் பேதுருவினுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது பேதுருவினுடைய மாமியார் சுகயினம் உற்றிருக்கின்ற பொழுது அவனை சுகமாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே இயேசுவானவர் பேதுருவின் வீட்டிலே தங்கியிருந்து தன்னுடைய ஊழியத்தை செய்தார். இந்த தன்னை உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்ன நபருக்கு இயேசுவானவர் சொல்லியிருக்கலாம், நல்லது, நல்ல விஷயம், நீ என்னை பின்பற்றி வா, என்னோடு தங்கி இருக்கலாம், நான் தங்கி இருக்கிற இடத்திலே நீ தங்கி இருக்கலாம் என்று அவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் எதற்காக அவர் அவனை சோர்வடைய பண்ணும்படிக்கு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கு இடமில்லை என்று சொன்னார் என்றால், அந்த அவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி வந்த அந்த மனுஷனுடைய உள்ளான சிந்தனையை, உள்ளான அந்த நினைவுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனாய் இருந்த அதே நேரத்திலே அவர் தேவனாயும் இருந்தார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஒருவர்தான் வானத்தை படைத்தார், அவர் ஒருவர்தான் பூமியை படைத்தார், அவர்தான் சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். அவர் அவனுடைய சிந்தனையை, அவனுடைய நினைவை அறிந்தபடியினாலே அவனுக்கு அவர் சொல்லுகிற பதில், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்ப்பதற்கு இடமில்லை என்று சொல்லி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த நபர், இல்லை ஆண்டவரே, அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி ஒரு மறு உத்தரவு அங்கே இயேசுவுக்கு கொடுத்திருந்தால் பேசி இருந்தால், அந்த வார்த்தையை நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே அவர் எழுதி வைத்திருக்க முடியுமானால், அவன் எந்த மறு உத்தரவும் கொடுக்காமல் அவன் போனபடினாலே, அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து சென்றபடினாலே, அங்கே அதற்கு பின்பதாக அந்த சம்பவம், அந்த சம்பாஷணை, அந்த கன்வர்சேஷன் அங்கே தொடராமல் முடிந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே தேவன் இந்த மனிதனுடைய சிந்தனையை அறிந்திருந்தார். அதற்கு பின்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 59வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அதாவது இந்த மனுஷனை இயேசுவானவர் தாமாகவே தன்னை பின்பற்றி வரும்படிக்கு அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தம்முடைய சீஷர்கள் 12 பேரையும் அவர் அழைத்தார். நீ என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி இருந்தார். அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய வேலைகளை விட்டு, தங்களுடைய வலைகளை விட்டு, தங்களுடைய பொறுப்புகளை ஒப்புக் கொடுத்து அவர்கள் இயேசுவை பின்பற்றி போனார்கள் என்று வேத புத்தகத்திலே பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இங்கே இந்த நபரை, இரண்டாவதாக சந்திக்கின்ற நபரை இயேசுவானவர் என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தை அங்கே சொல்லுகிறான். காரணம், அவன் சொன்ன காரணம் நல்லது. ஏனென்று சொன்னால், யூத முறைமையின்படி யூதர்கள் ஒரு மரண சடங்கிலே அந்த அந்த பிணத்தை, அதாவது அந்த சவத்தை அவர்கள் ஒரு நாளைக்கு மேலாக அவர்கள் தங்களுடைய வீட்டிலே வைத்திருப்பதில்லை. அவர்கள் மரித்த அன்றைய நாளிலே அதை அடக்கம் பண்ணுவது அவர்களுடைய கலாச்சாரத்திலே அவருடைய வழக்கமாக இருந்தது. இங்கே இந்த நபர் கேட்டது ஒரு நல்ல காரியம். தன்னுடைய தகப்பனுடைய தேவை செய்ய வேண்டிய அந்த அந்த கடைசி கடமையை அவன் செய்யும்படிக்கு அவன் கேட்கிறான். ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். சிலர் இந்த மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்கின்ற இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்லே, மிகவும் உச்சகட்டத்திலே போய்
அவர்களுடைய சொந்தங்கள் யாராவது மரித்திருந்தால் அந்த மரணத்துக்கு போகாமலும் செயல்படுகிறவர்கள் உண்டு. இயேசுவானவர் அதை பற்றி பேசவில்லை, அதை பற்றி அவர் இங்கே குறிப்பிட்டு பேசவில்லை. மரண சடங்குக்கு போறது நல்ல விஷயம், மரண அடக்க ஆராதனைகளுக்கு போறது நல்ல விஷயம், அதை நிராகரிக்க சொல்லி இயேசுவானவர் சொல்லவில்லை. இங்கே இந்த இரண்டாவது நபரும் அந்த முதலாவது நபரை போல இயேசுவிடத்திலே சொன்ன காரணம், அந்த காரணம் எப்படிப்பட்டது, அது உண்மைதானா அல்லது இவன் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறானா என்று சொல்லி இயேசுவானவர் அறிந்திருந்தபடியினாலே அவர் அந்த வசனத்தை, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க என்று சொல்லி இந்த இரண்டாவது மனுஷனுக்கு அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு பின்பதாக மூன்றாவதாக இன்னொரு மனுஷனை இயேசுவானவர் சந்திக்கிறதை பார்க்கலாம். அந்த நபர் 61வது வசனம், பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, இந்த நபரும் இயேசுவினிடத்திலே வந்து நானும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அன்பானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் வாசித்த இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் சொன்ன காரணங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணங்கள், இவைகள் எல்லாமே தகுதியான காரணங்கள் மாத்திரமே. ஆனால் இவர்களுடைய உள்ளான நிலைமை, இன்றைக்கு நாங்கள் எங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால், ஞாயிறு தினங்களிலே, ஓய்வு நாட்களிலே நாங்கள் அந்த நாளை வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாக தேவனுக்கு அதை ஒப்புக்கொடுங்கள், பரிசுத்தமாக அதை அனுஷ்டியுங்கள், அந்த நாளிலே தேவனை ஆராதியுங்கள், தேவனுக்குரிய காரியங்களை தியானியுங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் அந்த கட்டளை சட்டத்தை, அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை இங்கே கொடுத்திருக்கிறார். ஆனால் ஞாயிறு தினங்களிலே எங்களுக்கு வேறு வித்தியாசமான நிகழ்ச்சிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. எங்களுக்கு தூர தேசத்திலிருந்து ஒரு உறவினர் வந்திருக்கலாம், அல்லது அன்றைய தினத்திலே ஒரு திருமண வீடு நடக்கலாம், அல்லது வாலிபர்களாயிருந்தால் உங்களுக்கு சில நேரங்களிலே உங்களுடைய மேற்படிப்புக்கான வகுப்புகள் நடைபெறுவது எங்களுடைய இந்த சமூகத்திலே சாதாரணமாக நடக்கின்ற காரியம். ஆனால் அந்த நாளிலே, அந்த நேரத்திலே நாங்கள் எப்படிப்பட்டதான தீர்மானம் எடுக்கின்றோம் என்கிறது மிக அவசியம். சாக்கு போக்குகள் நாங்கள் சொல்லலாம், இல்லை நாங்கள் இந்த வகுப்பை நாங்கள் கட் பண்ணும் பொழுது, அல்லது நாங்கள் வகுப்புக்கு போகாமல் நிற்கும் பொழுது அங்கே கற்பிக்கிற பாடத்தை எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, அதை நாங்கள் பின்பற்ற முடியாது, அதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாது என்று பல காரணங்கள் சொல்லலாம். சில பெண்கள் இருக்கிறார்கள், அந்த குடும்பத்திலே பெண்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், கணவன்மார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் திருச்சபைக்கு வருவதாக இருந்தால் மாத்திரம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய கணவனுக்கு அது விருப்பம் இல்லை, அவர் கோபித்து விடுவார் என்று சொல்லி பல இப்படியான சாக்கு போக்குகளை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே பெண் வேறொரு காரியத்தை அங்கே பார்க்கும் பொழுது அவள் அந்த காரியத்தை அடைவதற்காக, தன்னுடைய தாயை போய் பார்ப்பதற்காக, தாயார் வீட்டுக்கு போவதற்காக, அல்லது தனக்கு தேவையான ஒரு பொருளை தன்னுடைய கணவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய கணவனோடு அவள் வாதிட்டு சண்டை போட்டு அதை பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்று வரும் பொழுது, தேவனுடைய சபை கூடுதல் என்று வரும் பொழுது, சபையிலே நடக்கின்ற விசேஷித்த ஜெபத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாங்கள் அதை என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், பலவிதமான சாக்கு போக்குகள், நாங்கள் இப்பொழுது இயேசுவானவர் சந்தித்த இந்த நபர்களை போன்று பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லி அதை புறக்கணிப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளிலே, இந்த காலகட்டத்திலே வாழ்கின்ற தேவனுடைய ஊழியர்களாகிய நாங்கள், தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் மீட்பை பெற்றிருக்கின்றோம், ரட்சிப்படைந்திருக்கின்றோம், மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம், பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றிருக்கின்றோம், அந்நிய பாஷையை பேசுகிறோம், அல்லது பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். வேத பாடங்களுக்கு, வேத வகுப்புகளுக்கு நாங்கள் ஜூம் மூலமாக, ஆன்லைன் மூலமாக போகின்றோம் என்று சொல்லுகின்ற நாங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்டதான காரணங்கள், எப்படிப்பட்டதான சாக்கு போக்குகளை தேவனுடைய காரியத்துக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். சுவிசேஷம் சொல்ல போவோமா என்று சொல்லி யாரிடத்திலாவது கேட்டால்
அவர்கள் சொல்லுகின்ற காரியம் என்ன என்று சொன்னால், எனக்கு வெட்கமாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி சாக்கு போக்குகள் சொல்லுவார்கள். அதே நபரை நீங்கள் கொண்டு போய் வேறொரு காரியத்துக்காக நீங்கள் விட்டீர்கள் என்று சொன்னால், அந்த நபர் தன்னுடைய இந்த உலக பிரகாரமான லாபங்களை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே சண்டையிட்டு வாக்குவாதப்பட்டு அப்படிப்பட்ட அந்த லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் போராடுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய நற்செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியத்தை செய்ய போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே பலவிதமான சாக்கு போக்குகள் சொல்லுகிறதை பார்க்கலாம். அதான் 3 விதமான ஜனக்கூட்டங்கள், 3 விதமான மனிதர்களை இயேசு சந்திக்கிறார். ஒருவேளை இவர்கள் இயேசுவை பின்பற்றுவேன் என்று வந்தவர்களிடத்திலே நான் சில நேரம் நினைக்கிறேன், அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால், அந்த அதிகாரத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5000 புருஷர்களுக்கு அப்பத்தை அவர் பங்கிட்டு கொடுக்கிறார், மீனை பங்கிட்டு கொடுக்கிறார். அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்கலாம். பலரை சுகமாக்குகிறார். இன்றைக்கும் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று ஆயிரக்கணக்கானோர் இன்றைக்கு போகிறார்கள் திருச்சபைக்கு. ஆனால் அவர்களுடைய உள்ளான நோக்கம் என்ன? எதற்காக திருச்சபைக்கு போகிறார்கள்? எதற்காக இயேசு அவர்களுக்கு தேவை? இயேசு அவர்களுக்கு தேவை நல்ல விஷயம், ஆசீர்வாதமான விஷயம், கர்த்தருக்கு மகிமை, நல்ல விஷயம்தான். ஆனால் இயேசுவுக்காக நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை நீங்கள் இழக்க வேண்டும் என்று சொல்லி வரும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் அந்த இடத்துல எப்படி உங்களுடைய ரியாக்ஷன்ஸ், எப்படி உங்களுடைய சிந்தனை செயல்படுகிறது? அந்த இடத்திலே நீங்கள் இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், இயேசுவுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்றை இழக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை நீங்கள் வீடு வீடாக போய் சொல்ல வேண்டும். மதம் மாற்றுகிறோம் என்று சொல்லுவார்களே, ஐயோ எனக்கு பயமா இருக்கிறதே, அடிப்பார்களே என்று சொல்லி பலவிதமான சாக்கு போக்குகளை நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோமா? அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கின்ற தேவனுடைய ஊழியக்காரனே, உன்னுடைய சாக்கு போக்குகளை மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் மனிதனை தம்முடைய சாயலாக படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், பரலோகத்தின் தேவன், அவர் ஒருவராய் இருக்கிறபடியினால் அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு எப்படிப்பட்டதான நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம்? இன்றைக்கு நாங்கள் செயல்படுகின்றோமா? அல்லது எசேக்கியேல் பார்த்தது போல உலர்ந்த செத்து போன மரித்து போன எலும்புகளாக நாங்கள் இன்றைக்கு செயல்படுகிறோமா? இன்றைக்கு நாங்கள் பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம். தேவனுடைய திருச்சபை ஆராதனைக்கு போவதற்கு முடியாமல் நாங்கள் பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம். எங்களால் எழுந்திருக்க முடியாத ஒரு நோய், எங்களால் உண்மையாகவே தேவனுடைய ஆராதனைக்கோ ஜெபத்துக்கோ போக முடியாத ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் அதை தேவன் அறிவார். ஆகையினாலே அந்த சூழ்நிலையை தேவன் அறிந்திருக்கிறபடினால் உங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்கு இடம் உண்டு. ஆனால் நீங்கள் பொய்யான காரணங்கள், உங்களால் போக முடியும், ஆராதனைக்கு போக முடியும், சபை கூடுதலுக்கு போக முடியும், ஜெப கூட்டங்களுக்கு போக முடியும், தெருவாக போய் தெருச்சுவிசேஷ ஊழியங்களுக்கு போக முடியும். இப்படியான சூழ்நிலைகள் உங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருந்தும் நீங்கள் அதை பலவிதமான காரணங்களினால், பலவிதமான சாக்கு போக்களினால் அதை நிராகரிக்கும் பொழுது, அதை ஒதுக்கும் பொழுது இதையும் இயேசுவானவர் அறிவார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தை சோதித்தறிகிறவர் சகலவற்றையும் அறிவார் என்பதாக. ஆகையினாலே என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஜனமே, இதுதான் காலம், இதுதான் நேரம். உன்னை நீ மனம் திரும்பி நீ ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரமாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர் வரும்பொழுது நீ வெறும் கையாய் அவருக்கு முன்பாக நிற்காதபடிக்கு, அவரிடத்திலே போய் நீ முன்னாலே நிற்கும் பொழுது நீ இன்றைக்கு மனிதர்களுக்கு முன்பாக நடிக்கலாம். ஏனென்றால் மனிதன் முகத்தை தான் பார்க்கின்றான். ஆனால் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறபடினால் அவருக்கு முன்பாக போயும் நின்று கொண்டு நடிக்க முடியுமா? இன்றைக்கு நாங்கள் மனிதரிடத்திலே போய் சொல்லலாம், பல சாக்கு போக்குகள், பல காரணங்களை சொல்லலாம். ஊழியக்காரர்களை நாங்கள் ஏமாற்றலாம், அல்லது ஊழியக்காரனை ஏமாற்றலாம். விசுவாசிகள் தேவனுடைய ஊழியக்காரனை ஏமாற்றலாம், பலவிதமான காரணங்களை சொல்லி. ஏனென்றால் எல்லோரும் மனிதர்களே, நாங்கள் மனுஷர்களாய் இருக்கின்றோம். ஆனால் நியாய தீர்ப்பு என்கின்ற ஒரு நாள் வந்து இருக்கும் பொழுது, வெள்ளை சிங்காசனத்தில் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனும் வந்து வீற்றிருக்கும் பொழுது அங்கும் நாம் காரணங்கள் சொல்ல முடியுமா? சிந்தித்து பார்ப்போம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம்.
நான் இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு காரணம் உங்களை நோகடிப்பதற்கு அல்ல, நீங்கள் உணர்வடைந்து தேவனிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு. இதுதான் நேரம், இதுதான் காலம், இதுதான் இரட்சணிய நாள். ஆகையினாலே உங்களுடைய பொய்யான காரணங்கள், பொய்யான சாக்கு போக்குகளை தயவு செய்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஆர்கனைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் விசேஷித்த அழைப்பு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு போய் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு சீஷர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய இருதய துடிப்பாக இருக்கிறது. ஆகையினாலே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தொடர்ந்தும் இந்த ஒளிப்பதிவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு பேசுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது. God bless you.